சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. நிச்சயதார்த்தம் நடக்காது. நான் வரலன்னா இவங்க போக மாட்டாங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? நாங்க கிளம்பிட்டோம். எப்படிமா இருக்கு இந்த Dress? நல்லா இருக்கு மதி. எனக்குமா? என் தங்கத்துக்கு என்ன குறைச்சல்? சூப்பரா இருக்கேடா. இன்னும் கிளம்பாம இருக்க? அது தோ இப்ப கிளம்பிடுவேமா. நீனோ பசங்களா கிளம்பிட்டீங்களா? வரோம் பாட்டி. பாட்டி நாங்க கிளம்பிட்டோம். அம்மா தான் இன்னும் கிளம்பாம இருக்காங்க. என்னது, உங்க அம்மா என்ன கிளம்பலையா? சீக்கிரம் வாமா. அதோ வரத. என்னம்மா நேரமாச்சு, நீ இன்னும் கிளம்பாம இருக்க? கிளம்புறத. ரம்யா இங்க உடம்பு கட்டிக்கிட்டு இருந்தா வராம. நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லுவினா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. காரை வர சொல்லிட்டேன், இப்ப வந்துடும். நீங்க எல்லாரும் முதல்ல கிளம்பி மண்டபத்துக்கு போயிடுங்க. நான் பின்னாடியே ஆட்டோல வந்துடுறேன். கிளம்பி போகவா? ஏன் எல்லாரும் ஒன்னா போலாம்? எதுக்கு தனித்தனியா போகணும்? இல்லத்த, எனக்கு சின்னதா ஒரு வேலை இருக்கு. அதை முடிச்சிட்டு நான் பின்னாடியே வந்துடுறேன். என்னது, பின்னாடியே வந்துருவியா? என்ன விளையாடுறியா? இன்னைக்கு நிச்சயம் வச்சுக்கிட்டு அப்படி என்ன முக்கியமான வேலை? ஒன்னதான் கேக்குற வினோ, என்ன வேலை? இல்லத்த, இன்னைக்கு ஒருத்தங்களுக்கு அர்ஜென்ட்டா துணி கொடுக்கணும். அவங்களுக்கும் குடும்பத்துல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நம்மள நம்பி கொடுத்துருக்காங்க. அவங்கள காக்க வைக்க கூடாதுல்ல. அதான் நீங்களாம் போங்க, நான் வந்துடுறேன். அதெல்லாம் சரிதான். நீ இல்லாம எப்படிமா? ஏன் இந்த வேலையை பத்மா பார்க்க மாட்டாளா? நீ அவளை போக சொல்லிட்டு கிளம்பி வா. நம்ம எல்லாரும் ஒன்னா போலாம் வா. இல்லத்த, மறந்து நான் அவளை மண்டபத்துக்கு வர சொல்லிட்டேன். இந்நேரம் அவன் மண்டபத்துக்கு வந்திருப்பான். இப்ப சொன்னா நல்லா இருக்காத. நான் போய் வேலையை முடிச்சுட்டு அப்படியே வந்துடுறேன். வந்துருவேன், வராம எப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ கூட வராம நாங்க எப்படி போறதுன்னு தான் எனக்கு ஒரே யோசனையா இருக்கு.